இப்போ ப்ராங்க் ஷோலாம் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ப்ராங்க் ஷோ வசன் டிவியில் பண்ணேன் ஃபஸ்ட்டு 2010லேயே பண்ணோம். ஆடு மாட்னா பிரியாணி சொல்லி. அப்போது நிறைய பேருக்கு அது அப்போ தெரியும், இப்போ தெரியுமான்னு தெரில. அதில் தான் ஃபஸ்ட்டு ப்ராங்க் ஷோ பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 100 எபிசோட் பண்ணியிருக்கேன் நான் மட்டுமே. நானும் ஃப்ரெண்டு லவ் மேட்ரு ஃபிலேட் அப்பில் டேனியல் இருக்காங்களே அண்ணா, ஆமா அவங்க ஆமா தான் அந்த ஃபஸ்ட்டு பண்ணாங்க. அது ப்ரொடியூசர் அவங்க தான். அவங்க கூட சேர்ந்து நான் அதை பண்ணேன். அது மாதிரி ஒரு 100 எபிசோட் பண்ணேன். அதை பார்த்து தான் என்னை வேட்டை படத்துக்கு கூப்பிட்டாங்க. ஸோ அந்த ட்ராவல் அப்படி போயிட்டேன். வேட்டை படத்துக்கு போனதுக்கப்புறமா அங்கே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும்ல. லிங்குசாமி சார் தான் டேரக்டர். அவர் ரெடி கேமரா ரோலிங் ஆக்ஷன் அப்படிலாம் சொல்லுவார். அது செம்மையாக இருக்கும். அவர் சேரில் ஒன்று உட்காந்துட்டு அப்படி ரெடி அப்படி எல்லாமே சொல்லுவார். சொல்லி முடிச்சுட்டு அவருக்கு என்ன வேணுமோ எல்லாமே கேட்பார். எல்லாமே வரும். பார்த்துட்டே இருந்தேன். இதை தாடா நம்ம பண்ணணும். அவர் என்ன பண்ணாரு பார்த்தா உங்களுக்கு டைரக்டர் ஆகணும்னு ஆசையா? அவர் என்ன பண்ண டேரக்டரா ரைட் விடுங்க. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சீன் அங்கே இந்த மேடிசரோட ஃபஸ்ட் இன்ட்ராக்ட் சீன் அது ஃபஸ்ட் டேக்லேயே பண்ணிட்டேன். அதனால் லிங்குசாமி சார் கூப்பிட்டீங்க வா உட்கார் மானிட்டர் பார் எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பர் சார் நல்லா இருக்கேன் தெரியல சார் அப்படின்னு நல்லா பண்ணியிருக்கேன். மேனேஜர் கூப்பிட்டு 2000 ரூபா ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு கொடுத்தாரு. இல்லை அந்த ஃபஸ்ட்டு ஷாட்டுக்கு ஃபஸ்ட் டாக்லேயே ஓகே பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டேக்லேயே ஓகே பண்ணனால கூப்பிட்டு மானிட்டரில் போட்டு காட்டு அவருக்கு ஸ்நாக்ஸ் வச்சுருந்தாங்க. சாப்பிட்றியா அப்படின்னா சாப்பிட்றேன் சார் அப்படின்னு. எனக்கு அது ஒரு இதுவா கேட்டிருப்பாங்கங்க, ஒரு மரியாதையா கேட்டிருப்பாங்க. நீங்க நோ சொல்லிருக்கணும். 4545